அனைவருக்கும் வணக்கம். இது எம்ஐ 8A. இதில் வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்து வருது. ஓகேங்களா, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி எம்ஐ 8Aவிலே பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருப்பேன். நெட்வொர்க்கு 1-2 வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இது எதுக்கு அப்படின்னா, நெட்வொர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் வருது. ஓகேங்களா, இதில் எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து 4G ஐசியில் தான் கம்ப்ளைண்ட் வருது. சிம்மை போட்டு செக் பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம், கஸ்டமர் சிம்மை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிற ஒர்க்கிங் சிம்மை எடுத்து போட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் கஸ்டம் சிம்லேயும் கம்ப்ளைண்ட் இருக்கும். இல்லை, பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஐசியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க சிம்மை போட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லை, நம்ம சிம்மை போட்டுட்டு பூட் ஆகுது. ஓகேங்களா, எடுத்தாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா விரலை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விரலை வச்சுக்கேன். கீழே பாட்டம்லேயும் விரலை வச்சுக்கேன். அந்த அலுமினியம் காயில் மாரி இருக்கும், அதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது ஓகேங்களா, செக் பண்ணால் எதுவும் வரலை. சிம் எடுத்து வச்சாச்சு. பேட்ரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். எயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது 8A ஷீல்டெல்லாம் நீங்கள் ஹீட் பண்ணி சில பேர் கேட்டுறீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கேட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பேட்டரியை ஒப்பிடும். இது கட்டரை யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை கட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃப்டி தான். ஓகேங்களா, எதனால் அப்படின்னா நீங்கள் ஃப்ளக்ஸ் வச்சோ இல்லை நார்மலாக ஹீட் பண்ணி இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக, ரொம்ப 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 வீக்கு. 8A போர்டு சீரீஸ்லாம், அப்புறம் 9 ப்ரைமு, M3 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போர்டு ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் ஷீல்டை கட் பண்ணிடுறது பெட்ரு. இந்த பக்கம் இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5G ஐசி, சாரி 4G ஐசி. ஓகேங்களா, எனக்கும் பேசி பழக்கம் இல்லை, கொஞ்சம் தெளிவாக தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. RF கேபிள் எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு சிம்மை போட்டுட்டு இப்போ வோல்ட்டு செக் பண்ணணும், எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு வோல்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, போட வச்சிட்றேன். மறுபடியும் மொபைல் ஆன் பண்ணிடுறேன். மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஐசி அதற்கு பாருங்கள், ஒன்றுதில் கிரவுண்டில் வச்சுட்டு வேல்யூ 1.7 வரணும். ஓகேங்களா, அந்த ஐசி சுற்றி நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல நம்மகிட்ட போர்னியோ டயக்ராம் மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். இல்லை போர்னியோ இல்லை அப்படின்னா அந்த ஐசி சுத்தாவில் எல்லா ஐசிலையும் வச்சு பாருங்கள். ஏதாவது 1-2 பார்த்தீங்க அப்படின்னா 1.7 வரணும். ஓகேங்களா, எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வரலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் தான், ரீடிங் ஏறி இருந்து பாருங்கள், வரல, சுத்தமாகவே வரல. 1.7 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஐசி மட்டும் நீங்கள் ஹீட் பண்ணிங்கனாலே ரெடி ஆகிடும். இப்போ வரலை, அந்த இடத்துல வேல்யூவே வரல. வேல்யூ வராதப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பின்னாடி ஷீல்டில் பிரித்தேன் பாருங்கள் 4G ஐசி, அந்த 4G ஐசியை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் போர்டு உப்பிடாது. உப்பாமல் ஒரு பரவலாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஹீட்டு காமனாக பாஸ் ஆகும். நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் வைக்காமல் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் இருக்க லெட்டும் உருகாது. இதை வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் லெட்டு உருகும். அந்த ஐசியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஷேக்கிங் ஈஸியாக இருக்கும். இல்லை டக்குன்னு ஏரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 தான் வச்சுருக்கேன், ஏர் 50 வச்சுருங்க. ஹீட்டை பார்த்தீங்கன்னா 370, அதாவது 370 வச்சுருக்கேன் ஹீட்டு. ஓகேங்களா, 50 வச்சுருக்கேன் ஏர். மைல்டாக காமிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். மறுபடியும் ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிறேன், அந்த ஐசி மட்டும் ஹீட் பண்ணுறேன். ரொம்ப கிட்டக்க காமிக்கக்கூடாது, ஒரே இடத்துல அதே மாதிரி காமிக்கக்கூடாது.
ஓகேங்களா. சைடில் நம்ம காமிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஐசி சுத்தாமல் நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன காம்பனெண்ட்லாம் இருக்கும், லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். ஒரே இடமா காமிச்சிட்டே இருந்தேன்னா அது டப்புன்னு உப்பிடும் போர்டு. ஏன்னா 80 என்கிட்ட ஏகப்பட்ட போர்டு உப்பி இருக்குது இது வரைக்கும். இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓரளவுக்கு உப்பாமல் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உப்பிடும், லைட்டாக காமிச்சாலே உப்பிடும். ஃபோர்ஜி ஐசி மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக போர்டை வந்து ஸ்டாண்டில் வச்சுருக்கணும், நான் போர்டை எடுத்து ஸ்டாண்டில் வைக்காமல் அப்படியே பண்ணுறேன். ஹீட் பண்ணிட்டேன், அதை வந்து க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் 88 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இஷ்யூ வரும். 4G ஐசி மட்டும் ஹீட் பண்ணாலே மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். ஆன் பண்ணுறேன், சிம்மை போட்டாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், ஹீட் பண்ணும்போது இருக்கிற கேமராலாம் கைட்டு வச்சிங்க. கைட்டு வைக்கல அப்படின்னா அது வேறு மாய்ச்சர் ஆகிடும். அதில் கிளாஸ்லாம் உப்பு பூத்துடுச்சு இல்லை மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இது பேசிக், இது 80ன்றது காமனாக எல்லாத்துலேயும் கிடைக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஹை மாடல்லாம் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா கேமராலாம் கைட்டு வச்சுட்டு ப்ளோ பண்ணுங்கள், பெஸ்ட்டு. ஆன் ஆகுது. இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் வேல்யூ. ஓகேங்களா. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஐசி மட்டும் டயோடு மட்டும் நீங்கள் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். எல்லா மாடல்லையும் நம்மளுக்கு தெரியணும்ல, அதனால் வந்து அந்த ஐசி சுற்றி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல 1.7 1.5 அந்த மாதிரி வோல்ட்டு வரணும். வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. எல்லாத்துலேயும் சுற்றி வச்சு பாருங்கள், வருது பாருங்கள் 1.7 வருது. ஓகேங்களா. அப்போது வேல்யூ பாஸ் ஆகுது. 4G ஐசி ஹீட் பண்ணோடனே வேல்யூ பாஸ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து நம்ம பர்டிகுலராக இந்த இடத்துல தான் வேல்யூ வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா மொபைல்லையும் சரி, அந்த நெட்வொர்க் ஐசி சுற்றி இருக்கிற காம்போனண்ட்டில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் வேல்யூ வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வோல்ட்டு 1.5லேருந்து 1.7 வரைக்கும் வரணும். இன்கேஸ் வரல அப்படின்னா அது நெட்வொர்க்கு 4G ஐசியில் தான் கை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஐசி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல கையை வச்சு மேக்ஸிமம் கையை வச்சுக்கணும். கையை வச்சுட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ரேஞ்ச் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நெட்வொர்க் வருது. ஓகேங்களா. ஏர்டெல் வருது, 4G ஒர்க் ஆகுது. நோ சர்வீஸ்ன்றது பின்னாடி கையை எடுத்துட்டேன், மறுபடியும் கையை வைக்கிறேன். வருது பாருங்கள். ஓகேங்களா. பவர் வருது, இப்போ டவர் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.